நல்லவை கேட்போம் நமது சேனலில் ராமாயணம் உத்தரகாண்டம் பற்றி கேட்போம். ராமர், சீதை, லக்ஷ்மணர் எல்லோருடன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடந்து நல்ல ஒரு அரசாட்சியை புரிந்து வந்தார் ராமர். அதன் பிறகு ஒரு நாள் ராமன் மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு செல்ல, அப்பொழுது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். கணவனிடம் கோபித்து கொண்டு அவருடைய மனைவியானவள் எங்கேயோ சென்று தங்கிவிட்டு வந்திருந்தார். அப்பொழுது அவளை பார்த்ததான அந்த கணவன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை என்ன ராமன்னு நினைச்சியா? சீதை ராவணனுடைய அந்த அசோகவனத்தில் 1 வருஷ காலம் சிறையிருந்தாள். பிறகு ராமன் ராவணனை வதம் செய்து அதன் பிறகு அவளை ஏற்றுக்கொண்டான். அதுபோல் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்தாயா? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல, இது நகர சோதனையில் சென்றிருந்த ராமனின் காதில் விழுந்தது. அப்பொழுது சீதாதேவி கர்ப்பிணியாக இருந்தால், கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக சீதாதேவியை காட்டில் கொண்டு விடும்படியாக சொல்லி காட்டில் கொண்டு விட்டு விட்டார் ராமன். காட்டுக்கு சீதா பிராட்டி வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறாள். அங்குதான் குஷன், லவன் 2 இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். வால்மீகி பகவான் அந்த 2 குழந்தைகளுக்கும் இராமாயண கதையை அழகாக சொல்லி வைத்திருந்தார். அவர்கள் நன்றாக அதை கேட்டுக்கொண்டு ராமனுடைய சபையில் அதை பாடினார்கள். ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த சமயத்தில் தங்கத்தாலான ஒரு சீதையின் பதுமையை தயார் செய்து அந்த யாகத்தை தொடங்கினார். அந்த யாக குதிரையானது எல்லா நாடுகளுக்கும் சென்று வெற்றியுடன் திரும்பி வந்தது. அப்பொழுது வால்மீகி முனிவின் ஆசிரமத்தின் வழியாக வரும்பொழுது அதை லவகுஷர்கள் சிறுவர்கள் இருவரும் அதை பிடித்து கட்டினார். அதை மீட்டுச் செல்வதற்காக லக்ஷ்மணன் வந்தபொழுது அந்த சிறுவர்களிடமிருந்து மீட்டுச் செல்ல முடியவில்லை. அப்படி சிறந்த வீரர்களாக திகழ்ந்தனர். பிறகு ராமன் வந்து சீத்தையும் அந்த சிறுவர்களையும் பார்த்துவிட்டு, இதேபோல் யாகம் 3 செய்யப்போகிறேன், நீ வா என்று அழைத்து கொண்டு செல்ல, அப்பொழுது சீதா பிராட்டி, நான் அதற்கு வரமாட்டேன், என்னுடைய பதிவிரதா தர்மமானது உண்மையானால் இந்த பூமி தேவி என்னை அழைத்து கொள்ளட்டும் என்று சொல்ல, உடனே பூமி தேவி 2ஆக பிளந்தது. அந்த பூமி தேவி சீதா பிராட்டியை கையில் ஏந்தி மறைந்தாள். சீதையை தன்னிடமிருந்து பிரித்ததற்காக ராமபிரானுக்கு பூமாதேவியின் மேல் கோபம் வந்தது. அப்போது சதுர்முக பிரம்மா தோன்றி ராமனை சமாதானப்படுத்தினார். தேவியினுடைய பூலோகவாசம் முடிந்து விட்டது. இப்பொழுது சீதா பிராட்டி வைகுண்ட லோகம் சென்று பகவானான தங்களுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். அதனால் தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்ல, அதனால் ராமபிரான் சமாதானம் அடைந்தார். அதன் பிறகு பல வருஷ காலங்கள் ராமபிரான் ராஜ்யத்தை நடத்தி வந்தார். ராஜ்யத்தை நல்ல முறையாக நடத்தி பிரஜைகள் எல்லோருக்கும் சந்தோஷம். அதன் பிறகு லவகுஷர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அவர்களை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாக சொல்லி அந்த சரையூ நதியில் இறங்கி வைகுண்டத்தை அடைந்தார். ஸ்ரீமன் நாராயணனுடைய சங்கு சக்கரத்தினுடைய அம்சங்களான அவதாரம்தான் சத்ருக்னன், பரதன், ஆதிசேஷனான லக்ஷ்மணன்.
இவர்களும் ராமபிரான் தன்னடி சோதியான வைகுண்டத்துக்கு சென்றவுடன் இவர்களும் பின்தொடர்ந்து அந்த சரையு நதியில் இறங்கி அந்த வைகுண்டத்தை அடைந்தார்கள். இப்படி ராமபிரானுடைய அதாவது ஸ்ரீமன் நாராயணனுடைய ராமாவதாரமானது முழுமை பெற்றது, முடிவடைந்தது. இருந்தாலும் அந்த ராமபிரானுடைய மகிமையினாலும் நல்ல விதமான ஒரு அரசாட்சியினாலும் தர்மஸ்வரூபமாக இருந்து எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளை செய்ததாலும் ராமபிரானை காட்டிலும் அந்த ராமபிரானுடைய திருநாமமான ஸ்ரீராமன் அப்படிங்கிறதான அந்த திருநாமமானது எல்லோரையும் எப்பொழுதும் காப்பாற்றும் அப்படிங்கிறதான அந்த ஒரு வழியை காண்பித்து கொடுத்தவர் சிரஞ்சீவியான ஹனுமான். அந்த ஹனுமான் இப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு எந்தெந்த இடங்களில் ராமாயணம் பாராயணம் செய்கிறார்களோ, ராமனுடைய சரித்திரத்தை பாடுகிறார்களோ, ராமனுடைய சரித்திரத்தை ஒரு நாடகமாக இயற்றி அதை நடித்து அதை செய்து மகிழ்கிறார்களோ, இப்படி எல்லா இடங்களிலும் ராமநாம பஜனை செய்யக்கூடிய இடங்களிலும் ராமபிரான் வந்து சீதா பிராட்டியோட எல்லோருக்கும் எல்லா விதமான அனுகிரகங்களையும் செய்து வருகிறார் என்பது இன்றும் நிதர்சனமான உண்மை. ஆகையினாலேயே ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுவது, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவது, ஸ்ரீமத் ராமாயண கதைகளை கேட்பது, அதாவது கதைகளை கேட்டாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும். ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது. அதனால் பஞ்சமகா பாதகம் என்று சொல்லக்கூடியதான எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ராமநாமத்தை சொன்னால் அந்த பாவங்கள் எல்லாம் போய்விடும். அதனால் ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் அப்படின்னு இந்த ராமாயணத்தினுடைய பெருமை, ராமனுடைய பெருமை, ராம திருநாமத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டதான சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீராமனை எப்பொழுதும் தியானித்து வணங்கி அவருடைய திருநாமத்தை எப்பொழுதும் ஜபித்து கொண்டு சொல்லிக்கொண்டு இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலையும், புண்ணியங்கள் வந்து சேரும், பல நன்மைகள் வந்து சேரும். அப்படிப்பட்டதான ராமாயண கதை சுருக்கத்தை நாம் அனுதினமும் கேட்டு சந்தோஷமாக பல நன்மைகளை அடைந்து நாம் அந்த சீதாராமனின் அருளுக்கு பாத்திரர்கள் ஆவோமாக என்று சொல்லி மற்றவை நாளை கேட்போம்.